தெய்வ மனங்களுக்கு வணக்கம். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்றதுக்காண்டி சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஜாமான் வாங்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் போயிட்டு பிள்ளையார் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற பிள்ளையாரில் எது அழகாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டே வர்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வயசானவர் களிமண்ணில் பிள்ளையார் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் 2-3 டை வச்சு அதுக்கு டை மேலே களிமண்ணை அமுக்கி விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு அட்டையை எடுத்துகிட்டு அந்த அட்டை மேலே 2 களிமண் குட்டியை உருட்டி விட்டுட்டார். அதுக்கப்புறம் அந்த டை மேலே அமுக்கி வச்சுருந்த பிள்ளையார் அப்படியே திருப்பிடா அழகான பிள்ளையார் ரெடி ஆகிட்டார். எனக்கு என்ன விஷயம் தோணுச்சு அப்படின்னா, இந்த களிமண் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்தாலுமே அது காயறதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ நம்ம நாளைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா எப்படி அந்த பிள்ளையார் காயாது. அதை நம்ம படுக்க வச்சு தான் பூஜை பண்ணணும். எனக்கு பிள்ளையார் நேராக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கடைக்கு போயிட்டு 1 கிலோ மஞ்சள் வாங்கிட்டு மஞ்சளில் நம்ம பிள்ளையார் பிடிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வாங்கிட்டேன். என்னோட தீம் என்னென்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி தீம். வாழை இலை, வாழை சம்மந்தப்பட்ட எல்லா ஜாமானும் வாங்கிட்டு அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு தோரணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு பூஜை எப்படி பண்ணேன் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.